அவளே 1000 சட்டம் பேசுறா. அதுக்கு மேல இந்த போலீஸ் சப்போர்ட் வேற இருக்கு. அத்தை, இப்படியே பயந்து பயந்து இருக்கிறதுனாலதான் அவ நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும்தான் சட்டமும் போலீஸும் தெரியுமா? அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னா நான் ஜெயிலுக்கு போக கூட ரெடியா இருக்கேன். நம்ம குடும்ப நிம்மதிதான் எனக்கு முக்கியம். அத்தை, அப்படியெல்லாம் பேசாத துளசி. நீ வாழ வேண்டிய பொண்ணு. ஏற்கனவே கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் வேதனையில இருக்கேன். புரியுது அத்தை. ஆனா அவளை பார்த்தோம், அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற போலீஸ பார்த்தோம் நமக்கு பயம் இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். மாமா இருக்கும்போது அடங்கிதான் இருந்தா. இப்பதான் அவ ஆட்டம் ரொம்ப ஓவரா போச்சு. அண்ணன், முதல்ல அன்ப ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வரணும். என் புருஷனை நான் கூட்டிட்டு வருவேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கா ஆனந்தி. அன்பு அவ கூட்டிட்டு வந்துட்டானா என் மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பாசமும் அன்புக்கு இல்லாம போயிடும். அதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாதுங்க. அப்புறம் அவ இன்னும் நல்லவளாயிடுவா. தவசிய வெளியில கொண்டு வர உடனே ஏற்பாடு பண்ணணும். அப்படி நாம அன்ப வெளியில கூட்டிட்டு வந்தாதான் நாம பேசுற 4 வார்த்தையில 2 வார்த்தையாச்சும் அவன் கேட்பான். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா பேசிதான் அவன் மனச மாத்தணும். அந்த மகேஷ்க்கு தெரிஞ்ச சத்தியவதி தான் இந்த கேஸ் எடுத்து நடத்துறாங்க. அவங்கள வச்சுதான் ஆனந்தி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தாப்பா. வெயில் வாங்கிடுவேன்னு அவ்வளவு சவடால பேசிட்டு போயிட்டு என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. எனக்கு அவங்க மேல எல்லாம் நம்பிக்கை இல்லன்னு. அவங்களே அன்ப வெளியில வர விடாம ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. வேணாம்மா, அந்த குரூப்பே நமக்கு வேணாம். நான் உடனடியா வேற ஒரு நல்ல வக்கீலா பார்த்து பேசி ஏற்பாடு பண்றேன். நீ கவலையப்படா, தைரியமா இரு. ஆமா அண்ணி. யாருமா நீ? என்னம்மா வேணும்? ஜெயக்கொடி அக்கா வீட்ல இல்லையா? இல்லையம்மா, அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. என்ன விஷயமா? இல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? எங்க போயிருக்காங்கலாம் தெரியாதுமா. ஆனா அவங்க மக இங்க பக்கத்துல தான் டியூஷன் படிக்கிறா. அவளை கூட்டிட்டு போறதுக்கு வருவா. ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னா சொல்லுமா, நான் சொல்லிடுறேன். அந்த பொண்ணு எங்கக்கா டியூஷன் படிக்குது? அங்க எப்படி போகணும்? ஏமா, யாரு என்னன்னு தெரியாம எப்படிமா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும்? பாவம், அவளே இப்பதான் புருஷனை அநியாயமா பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கா. அப்படி என்னமா அவசரமான விஷயம்? இல்லக்கா, நீங்க பயப்படாதீங்க. நானும் ரகு வேலை பார்த்து அதே கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஜெயக்கொடி அக்காவை பார்த்துட்டு நானும் நேரத்துக்கு வீட்டுக்கு போனோம்க்கா. அதே டியூஷன் படிக்கிற இடத்துக்கே போய் பாத்துடலாம்னு கேட்டேன். ஓ, அப்படியா? அந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனில தான் நீ வேலை பாக்குறியா? ஆமா. வேலை பார்த்த கம்பெனில ஏதோ பிரச்சனை சொன்னாமா ஜெயக்குடி. பாவம்மா, கொஞ்ச நாள வேலை இல்லாம தான் சுத்திட்டு இருந்தா அவனும். ஆனா பரவாயில்லம்மா, கம்பெனில இருந்து எல்லாரும் வந்து வந்து பாத்துட்டு போனாங்கம்மா. பெரிய பெரிய ஆபீசர்லாம் வந்தாங்க. ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்திருக்கலாம். கொடுத்து வைக்கலம்மா அவனுக்கு.